அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிடிச்சது இருக்குது. சிலருக்கு கறிசோறு பிடிக்கும், சில பேருக்கு சாம்பார் சோறு பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெஸ் செருப்பு வாங்கினா 1000 ரூபாய்க்கு தான் வாங்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. சில பேர் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள். சினிமாங்கிறது ஒரு உயிராக நேசிக்கிறவங்க இருக்காங்க. சினிமா தான் என் உயிர், சினிமா தான் என் லைஃபு, சினிமாவில் தான் நான் சாதிக்கணுங்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் முடிஞ்ச வரையில் போராடிட்டு முடியாத பட்சத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், நடிக்கிறவங்களா இருக்கட்டும், அதில் விடாமுயற்சி பண்ணி ஒன்று கடலில் விழுந்தவங்களுக்கு நீச்சல் தெரியணும். அப்படி இல்லைன்னா அவங்கள கை கொடுத்து யாராவது கரைக்கு தூக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ரெண்டுமே இல்லை. நானாக கஷ்டப்பட்டு தான் கரைக்கு வந்திருக்கேன். 7 கடல் தாண்டி வந்துட்டேன். ஆனால் இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலை. இதை நான் ஒரு சில மீடியாக்களையும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை மக்களுக்கு தெரியணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நான் வந்திருக்கேங்கிறது.